தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மற்றும் கோடை விடுமுறையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கானோர் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய வந்துள்ளனர். உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மற்றும் கோடை விடுமுறையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கானோர் முருகனை தரிசனம் செய்ய திருச்செந்தூருக்கு வந்துள்ளனர். இதனால் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களோடு திருச்செந்தூரில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், இது குறித்த விரிவான தகவல்கள் சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகவும் குரு ஸ்தலத்திற்கான சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் விளங்கி வருகிறது. இதனால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தில் தற்போது பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்துள்ளனர். மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமையொட்டி கோவிலில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டது. தொடர்ந்து 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் தொடர்ந்து உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்று மற்ற கால பூஜைகளும் வழக்கம் போல் நடைபெற்று வருகிறது. மேலும் இன்று விடுமுறை தினம் தினத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே கடல் மற்றும் நாளிக்கிணறு தீர்த்தத்தில் புனித நீராடி பொது தரிசனம் மற்றும் கட்டண தரிசன வரிசையில் காத்து நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் இன்று வளர்பிறை முகூர்த்த நாள் என்பதால் ஏராளமான திருமணங்களும் கோவிலில் நடைபெற்று வருகிறது. மேலும் பக்தர்கள் வரத்து அதிகம் காரணமாக திருச்செந்தூர் கோவில் வளாகம் முழுவதுமே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிவதை நம்மால் காண முடிகிறது. ஜனனி, திருச்செந்தூரிலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.